பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்ம மத்தியில கிரைஸ்ட் சென்டர் ஹோம்ல தேவகர்ணா ஆண்டி தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக இணைந்திருக்கிறாங்க. டிரான்ஸ்லேட் பண்றதற்காக பிரதர் பேட்ரிக் பியோ நம்ம மத்தியில் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆண்டி எடுத்துக்கொண்ட தலைப்பு தீய சம்பாசனைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கொடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33 வசனம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரும் பேசும்படியாகவும் தெளிவான வார்த்தை எல்லாரும் கிடைக்கவும் நம்ம ஜெபத்தோட காத்திருப்போம். ஓவர் டு தேவகர்ணா ஆண்டி. Good evening, everybody. Good evening, aunty. I'm very happy to be once again. Sister. Good evening, sister. Thank you very much for the privilege, and once again, I'm very happy to be with the Zoom family. மீண்டும் ஒரு முறையாக இந்த ஜூம் ஃபேமிலியோட இணைந்திருப்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். And as we have already prayed, and the text is already told, let us turn to 1 Corinthians chapter 15 and verse 33. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தலைப்பின்படி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு நாம் திருப்புவோம். Be not deceived, evil communication corrupt good manners. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். So here when we see, we notice how Paul begins his statement with be not deceived. எனவே இங்கு பவுல் எவ்வளவு தெளிவாக நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதாக அவர் கூறுகிறார். The origin of the word deception derives from the Latin word which is called as decibated. எனவே இந்த மோசம் போகாதிருங்கள் என்ற அந்த வார்த்தை அந்த லத்தீன் பாஷையில் அது இவ்விதமாக அது மோசத்திற்கு ஏதுவானதாக அது சொல்லப்படுகிறது. The meaning of decibated is trapped or ensnared. எனவே அதனுடைய அர்த்தமானது ஒரு வலையில் அகப்பட்டு கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை இது குறிக்கிறது. Now, for example, when we see a person who wants to go for fishing, he needs 2 items. எனவே ஒரு மனுஷன் அவன் மீன் பிடிப்பதற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு 2 விதமான காரியங்கள் தேவைப்படுகிறது. One is a fishing rod. ஒன்று அவன் அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த தூண்டி. And another thing is to put something onto the hook, maybe a earthworm or some meat or something. எனவே அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த கொக்கிக்கு தேவைப்படக்கூடிய அந்த மண்புழுவோ அல்லது மாவோ ஏதோ ஒரு காரியம் அதற்கு தேவைப்படுகிறது. And when the fish first encounters the trap or the meat or the earthworm which is kept on the hook, it won't know anything. எனவே மீனானது முதலாவதாக அந்த தூண்டியில் அந்த புழுவை அது சாப்பிட வரும் பொழுது அதற்கு உள்ளாக என்ன இருக்கிறது என்பது அதுக்கு தெரியாது. And it does not know the danger of it. எனவே அதனுடைய ஆபத்தை குறித்து அது அறியாதபடி இருக்கிறது. So the same way, like the traps are prepared in such a way that the fish in a different way, like so many varieties of things they can put and deceive the fish and catch the fish. எனவே மீனுக்கு தெரியாத அந்த கொக்கி தெரியாதபடி அவர்கள் அநேக காரியங்களை அதற்கு மேலாக சுத்தி அவர்கள் தந்திரமாக அதை பிடிக்கும்படியாக அதை செய்கிறார்கள். This is the same way that devil is also trying to trap us by putting something on the hook which we do not know, we won't understand in the starting, and finally we are trapped into that. எனவே பிசாசும் இவ்விதமான தந்திரத்தை அவன் பயன்படுத்துகிறான். மேலாக உள்ள காரியங்களை அவன் கவர்ச்சியான காரியங்களை காட்டி உள்ளான ஆபத்தை அறியாதபடி அவன் செய்கிறான். His main idea is, or the interest of doing this is to make us to work or talk or do things contrary to the God's desire. எனவே அவனுடைய குறிக்கோளானது தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்படியாக அவன் எப்பொழுதும் ஏவிக்கொண்டே இருப்பான். So this kind of trap only leads to the second part of the 33rd verse, which will make us
to speak evil communication which will corrupt the good manners. எனவே அங்கு சொல்லப்படுகிற காரியம் அந்த ஆகாத சம்பாஷணைகள் நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. So in Greek, when we see about the communication, the meaning of communication in Greek, it says homilia, which is a meaning, homilia meaning is companionship. எனவே இங்கு அந்த சம்பாஷணத்தை குறித்து அந்த கிரேக்க வார்த்தையில் சொல்லும் பொழுது அது பிறரோடு கொண்டிருக்கிற அந்த உறவை குறித்து, நட்பை குறித்து அது சொல்லப்படுகிறது. So be not deceived, don't get into the trap. The evil communication or the evil companionship will spoil the good manners. This is the meaning of that word. எனவே அங்கு அந்த ஆகாத சம்பாஷணைகள் மற்றும் ஆகாத அந்த கூட்டணிகள், நட்புகள் நம்மை அது கெடுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. So it all shows that the type of communication that we allow will be put before us, that we engage in that when we engage in that, it will have a deep impact in our spiritual life. எனவே விதமான காரியங்களுக்குள்ளாக நாம் சென்று அதில் மூழ்கி போகும் பொழுது அது நமக்குள்ளான ஒரு பெரிய தாக்கத்தை இது உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. If that companion is a good friend or the companion like a husband or wife who's having good intentions, will lead us into the good manners. எனவே கணவன் மனைவி போன்ற உறவு, சகோதரர்களுக்குள்ள உள்ள உறவு, அது நம்மை நல்வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். If it is like that, then we will have good manners in our spiritual life. அவ்விதமான உறவு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது கூட அது நம்மை நல் ஒழுக்கத்துக்குள்ள, நல் வழிக்குள்ளாக நடத்தக்கூடியதாக இருக்கும். So here, so the same thing is possible even for the person who is very close to you, like friends, or if you have bad friends, then you will also become bad. எனவே நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், தவறான நண்பர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய சுபாவம் அவிதமாக தவறாக மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. With whomsoever you are having the communication or the exchange of, I will tell you the definition, but such things, there is an English proverb saying that, tell me your friend, I will tell your character. எனவே விதமான சுபாவமானது, அங்கு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, நீ உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்பதை நான் சொல்லுகிறேன் என்பதாக விதமான அந்த பழமொழி சொல்லுகிறது. Because many people know certain people who are very bad in the society, and if you say he's my best friend, she's my best friend, and then they won't tell you out, but they will know who you are. எனவே நீங்கள் ஒரு நண்பரை குறித்து சொல்லும் பொழுது ஜனங்கள் அவருடைய சுபாவத்தை அறிந்தவர்களாக இருப்பார்கள். எனவே நீங்கள் அவ்விதமாக அவர் என்னுடைய நண்பர் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தானாகவே அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஒருவேளை வெளியே சொல்லாட்டியும் கூட தங்களுடைய இருதயத்தில், மனதில் அவர்கள் ஒரு கணிப்பு வைத்து விடுவார்கள். No, according to the dictionary in English, the communication means, எனவே அந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியிலே அந்த தொடர்பு, கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, it is defined as an act or process of using words. எனவே அது ஆக்ட் என்று சொல்லப்படும். மற்றபடி அந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கக்கூடிய காரியத்தை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. It could be words, or it could be sounds or signs or behaviors which will expose or exchange the information. எனவே அது சுபாவமோ, வார்த்தையோ, செயலோ எதுவாக இருந்தாலும் அதை பிரதிபலிக்கக்கூடிய காரியமாக அது இருக்கிறது. Now I am also communicating with you with my words, with my signs, and this is an act which I am doing. I am communicating what is in my heart, whatever I have prepared and come, I am communicating to you. எனவே நானும் கூட இந்த செய்தியில் உங்களோடு கூட இவ்விதமாக இந்த செய்தியின் மூலியமாக நான் தொடர்பு கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். நான் என்னுடைய வெளிப்பாடை, வார்த்தையை, உச்சரிப்பை நான் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. In life there are so many things which are communicating to us and our mind and our heart and our spiritual life. எனவே வெளிப்புறமாக வரும் காரியம் கூட நம்முடைய இருதயத்தோடு, நம்முடைய மனதோடு, நம்முடைய காரியங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய காரியங்களாக அது இருக்கிறது. And like for example, if we take we have the TVs which speak to us. எனவே ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால்
அங்க அந்த தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய காரியங்கள் அது நம்மளோடு பேசக்கூடியதாக இருக்கிறது. And we respond according to that, and we feel whatever it is giving to us, and we have that communication though we don't speak while seeing on the TV. எனவே அந்த தொலைக்காட்சியை நாம் பார்க்கும் பொழுது அது நம்மளோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை நாம் திருப்பி அதற்கு எதுவும் பதில் சொல்லாட்டியும் கூட நாம் அந்த சொல்லப்படுகிற காரியத்திற்கு கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறோம். Same way like cell phones, then internet things and video games. எனவே இதே போலவே செல்போனிலோ இன்டர்நெட்டிலோ அல்லது வீடியோ கேம்ஸ்லயோ நாம் இந்த காரியத்தை தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். And not only these things or the material things, but even the human beings also communicate in such a way to us which affects our spiritual life. எனவே விதமான பொருள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் மட்டுமல்ல, நாம் மனுஷர்கள் கூட நம்மோடு கூட விதமான தொடர்புகளை கொள்ளும் பொழுது அது நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. People speak negative things on us, people speak jealous things on us, and that has an effect on us. எனவே மக்கள் எதிர்மறையான காரியங்களை நம்மை குறித்து பேசும் பொழுது, பொறாமையான காரியங்களை நம்மை பேசும் பொழுது அது நமக்குள்ளாக கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. But many times what we think is in our mind, அநேக வேளைகளில் நம்முடைய மனதில் நாம் என்ன யோசிக்கிறோம் என்றால், all these things will not touch me in any way, nothing will affect me. I can see TV, I can play games, I can use the cell phone as I like, and even with people also I'm able to manage, nothing will touch me, and the devil cannot even touch me in any way. I'm above all these things we think. எனவே அநேக வேளைகளில் நான் எவ்வாறு யோசிக்கிறோம் என்றால் சொன்னால், இந்த தொலைக்காட்சியோ போனோ இன்டர்நெட்டோ வீடியோ கேம்ஸோ இல்ல நம் தொடர்பு கொள்ளிய ஜனங்களோ எந்த ஒரு தாக்கத்தையும் எனக்குள்ளாக ஏற்படுத்த முடியாது, நான் அந்த காரியங்களை எல்லாம் சமாளித்து விடுவேன் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். The devil cannot make me to go against to the desires of God or doubting God. எனவே பிசாசானவன் தேவன் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு விரோதமாக ஒருபோதும் என்னை வழிநடத்த முடியாது என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். But you just, when we concentrate more on these things than the word of God and the communication with the Lord, slowly we come down in our spiritual life, and we won't even know till where we have gone far away. எனவே இவ்விதமான காரியங்களில் நாம் தொடர்ச்சியாக தொடர்பு கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தை மற்ற பரிசுத்த காரியங்கள் நம்மை விட்டு விலகி செல்லதை நாம் அறியாதபடி கொஞ்சம் கொஞ்சமாக தேவனிடத்திலிருந்து இந்த காரியங்கள் நம்மை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. Because as Christians we are not only supposed to say that we are Christians, but we have to live like Christians. எனவே நாம் கிறிஸ்தவர்கள் என்று வாயளவில் சொல்வது மட்டுமல்ல, நாம் கிறிஸ்தவர்களாக ஜீவித்து காட்ட வேண்டும். So many negative situations arise in our mind, and many times we are not able to control those things, and we keep on thinking or doubting about God's word or God himself. எனவே அநேக வேளைகளில் எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய மனதில் வரும்பொழுது அந்த மனதானது தேவனுடைய வார்த்தைக்கும் தேவன் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தத்துக்கும் நாம் சந்தேகிக்கக்கூடிய விதமாக அவிசுவாசத்தை உண்டு பண்ணக்கூடிய விதமாக அது இருக்கிறது. Because when we are careless in our spiritual life, such kind of things can go on. எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இல்லாவிட்டால் இவ்விதமான காரியங்கள் நமக்கு வந்து நேரிடும். Shall we turn to 1 Peter chapter 5 8th verse? எனவே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நாம் திருப்புவோம். Be sober, be vigilant, because your adversary the devil, as a roaring lion, walketh about seeking whom he may devour. எனவே இங்கு பார்க்கிறோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி அணிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். So it states that be sober and vigilant, because your adversary devil has roaring lion walking about seeking. எனவே இங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருக்க வேண்டும். ஏனென்றால்
உங்கள் எதிராளியான பிசாசானவன் அவன் எப்பொழுது உங்களை அழிக்கலாம் என்று சுத்தித் திரிகிறான். What is the meaning of sober? The meaning of sober is clear-mindedness. எனவே இங்கு சொல்லப்படுகிற அந்த அஹ், அஹ், தெளிந்த புத்தி என்ற காரியம், அது தெளிந்த புத்தி என்ற காரியத்தை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. And focused, and being focused on God's things. எனவே தேவனுடைய காரியத்தில் நம்முடைய மனதை சரியான விதத்தில் நாம் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. Second point is here vigilant. Be vigilant, he says. எனவே இரண்டாவது காரியம் அங்கு சொல்லப்படுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று. So vigilant means careful watch for possible danger of difficulties which are going to come. We are aware, like from where we have to be vigilant like soldiers, no? Which side the problem comes, which side the enemy is going to attack us. எனவே இந்த விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் நம் எதிராளி எந்த திசையிலிருந்து வருவான் என்று சொல்லி நாம் மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக நாம் விழிப்போடு இருக்கக்கூடிய அந்த காரியத்தை இது குறிக்கிறது. If we are sleeping, we cannot be vigilant. ஒருவேளை நாம் தூங்கி கொண்டிருந்தால் நாம் இவ்விதமான விழிப்புள்ளவர்களாக இருக்க முடியாது. Because we don't know what is happening in our sleep. நாம் தூங்கி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்மை சுற்றி என்ன நடப்பது என்பதே நமக்கு தெரியாது. The devil is waiting in every corner and every angle of our spiritual life, somewhere to put us down. எனவே பிசாசானவன் எல்லா திசையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை எப்படியாவது கீழே இழுத்து போடும்படியாக அவன் விழிப்போடு காத்து கொண்டிருக்கிறான். And especially, like, if there are many ways where he can tempt the people. எனவே அங்கு அநேக விதங்களில் மக்களுக்கு அவன் அநேக சோதனைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். Suppose if people are interested in music, he will attract or lure them or deceive them through the music. எனவே ஜனங்கள் விதமாக இசையை வாஞ்சிக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த இசையின் மூலமாகவே அவன் தன் பக்கமாக அவர்களை இழுத்துக் கொள்ளக்கூடிய அந்த காரியங்களை அவன் உருவாக்குவான். Not only the dirty music, but also the sorrowful music, as though everything is gone, there is no hope. Such kind of music also it will try to give, so that he will be listening to that, infilling that into the mind and getting depressed. எனவே ஏதோ அசுத்தமான பாடல்களையோ இசையோ மட்டும் அவன் உபயோகப்படுத்துவதில்லை. ஒரு விதமான சோகமான ஒரு விதமான காரியங்கள் கூட நம்முடைய இருதயத்தில் அவன் தாக்கத்தை ஏற்படுத்தி அவ்விதமாக நம்மை சோர்வுக்குள்ளாக கொண்டு போகக்கூடியமாக இருக்கிறான். Even the dirty things also he'll give. Not only that, but even the another way of giving anxiety, fear, and depression. This kind of things which come into our heart through the even through the serials where they see, through the music they hear, through the TVs, through the cell phones, etc. எனவே அசுத்தமான காரியங்களையும் அவன் கொடுக்கிறான். இருந்த போதிலும் கூட நமக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு அவ்விதமான காரியங்களை அவன் கொண்டு வந்து நம்மளை பலவீனப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். By the time we realize, actually we have failed in those things and we are struggling. எனவே நாம் இவ்விதமான காரியங்களை யோசிக்கும் பொழுது நாம் அதுல ஏற்கனவே விழுந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். By the time we realize that I am fallen, I have to get up, and by the time you think of those things, you have already gone so far away. எனவே விதமாக ஐயோ நான் விழுந்து விட்டேனே என்று சொல்லி யோசிக்கும் போது நீ அந்த காரியத்தில் ஆழமாக சென்று கொண்டிருப்பதை நீ உணர்வாய். Proverbs 6:26 says, அங்கு நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, 26, for by means of whorish woman a man is brought to a piece of bread, and adulteress will hunt for the precious life. வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையாக இறக்க வேண்டியதாக இருக்கும், விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். And it's not only that this maybe young people are struggling, but even the older people also struggle in these things. But sometimes if we are not falling in this temptation, anything which will take the
upper position or the higher position than loving God and God's things and God's word, that will hunt for the precious life. எனவே இங்கு வாலிபர்கள் மட்டும் இவ்விதமான காரியங்களில் பாதிக்கப்படுவதில்லை, வயதானவர்கள் கூட விதமான பிரச்சனைகள் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இதற்கு மேலாக ஒரு சில காரியங்களை பிசாசானவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக கொண்டு வந்து இவ்விதமாக ஒரு ஆபத்தில் நம்மை சிக்க வைக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். So what happens is, like, our precious life is being hunted. Hunted means, like, all that 24/7, that torture of the mind and torture of the guilt and the sin. We know that we have sinned, so that will be torturing us. எனவே இங்கு அந்த அருமையான உயிரை வேட்டையாடுகிறான் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எப்பொழுதும் 24 மணி நேரமும் நாம் பாவத்தில் விழுகும் பொழுது அது நமக்கு ஒரு குற்ற உணர்வை, ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. All this, why it happened? Because we are careless. இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் நமக்கு சம்பவித்தது என்றால் நாம் ஜாக்கிரதையற்றவர்களாக இருந்திருக்கிறோம். And when as we go and read in this, can a man, 27th verse, can a man take fire in his bosom and his clothes not be burned? எனவே 27ஆம் வசனம், தன் வஸ்திரம் வேகாமல் மடியில் எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமா? So when we commit sin, when we knowingly, when we do the things which we should not talk when we talk, when we should not think when we think, and by knowing when we do the things, that will have its effect on our spiritual life. எனவே துணிகரமாக நாம் பாவங்களை செய்யும் பொழுது நாம் தெரிந்த இந்த காரியத்தை பேசக்கூடாது, இந்த காரியத்தை செய்யக்கூடாது, விதமாக போகக்கூடாது என்று தெரிந்து நாம் துணிகரமாக போகும் பொழுது we cannot be close to sin and expect not it to be affected. எனவே அங்கு அந்த பாவமானது நம்மளை முற்றிலும் அது நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. So in that example we can see the Old Testament Joseph running away from the sin. எனவே அந்த உதாரணத்தை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது யோசேப்பு அங்கு பாவத்தை விட்டு விலகி ஓடினான் என்று சொல்லப்படுகிறது. When we come to Matthew 18, chapter 8 and 9 verses, Matthew chapter 18, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது here we see Jesus is speaking. Wherefore, if thy hand is if thy hand or thy foot offend thee, cut them off and cast them from thee. It is better for thee to enter into life halt and maimed, rather than having 2 hands or 2 feet to be cast into the everlasting fire. And if thine eye offend thee, pluck it out and cast it from thee. It is better for thee to enter into life with 1 eye rather than having 2 eyes to be casted into the hellfire. எனவே இங்கு 8ஆம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இங்கு இயேசு ஆண்டவர் அவரே பேசுகிறார், உன் கையானது உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையனாய் எரிநகரத்துக்கு தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். So here Jesus very clearly says you cut and throw it. It's very hard saying, but still Jesus says better cut and throw it off. எனவே இங்கு ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார், நீ அதை வெட்டி எரிந்து போடு என்று என்பதாக அவர் சொல்லுகிறார். The meaning of that is like, what all our eyes are seeing and it is affecting our body, our spiritual life, our hands which are doing wrong things, when our legs are doing the wrong things, going to wrong places, all those things we need to cut them off, means we need to stop those things. எனவே இங்கு சொல்லப்படுகிற காரியம், நம் கண்ணானது அநேக அசுத்தமான காரியங்களை பார்க்கிறது, நம் கையானது தேவனுக்கு விரோதமான செய்யக்கூடிய காரியங்களை பாவத்தை செய்கிறது, நம் காலானது எங்கே தேவன் செல்லக்கூடாது என்று சொல்லுகிறாரோ விதமான இடங்களுக்கு சென்று பாவம் செய்யும்படியாக போகும் பொழுது அவர் சொல்லுகிற அர்த்தமானது இதோடு இந்த காரியங்களை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகிறார். Bible is given to us and the Holy Spirit is there to help us to understand the word of God. And if we don't read them, we won't know what to do. So we will do all wrong things only.
எனவே வேதாகமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தையானது அதன் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நாம் வேதத்தை படிக்காதபடி நாம் போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தவறான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். So many times we are not able to cut off all these things, find so difficult to control our the temptations. Pardon, Auntie? Many times we are struggling to not able to cut off these things from our lives or remove these things from our life. We are struggling. எனவே அநேக வேளைகளில் இவ்விதமான காரியங்களிலிருந்து நாம் விடுபடும்படியாக, நாம் இந்த காரியங்களை நிறுத்திக் கொள்ளும்படியாக முடியாதவர்களாக நாம் அநேக வேளைகளில் தவித்துக் கொண்டிருப்பவர்களாகத்தான் இருக்கிறோம். And many times we may try to switch off all those things, but who can switch off the mind? எனவே அநேக வேளைகளில் இவ்விதமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது, நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் நம் மனதை யார் கட்டுப்படுத்த முடியும்? So that is also another communication which gives to us the wrong signals, saying that you are useless, you are worthless, you will be like this only, your sickness will not go. Continuously the negativity is going on in our mind. And how to switch off that? எனவே தொடர்ச்சியாக நம்முடைய மனதானது, நீ இந்த காரியத்தை செய்ய முடியாது, நீ இது விழுந்து போயிருக்கிறாய், எழுந்திருக்க முடியாது, நீர் இது தோற்று போயிருக்கிறாய், விதமாக அது எதிர்மறையான காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எனவே இதிலிருந்து நமக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும்? It is only the word of God and the help of the Holy Spirit to make us to understand we have fallen down and we need to get up. எனவே இதை உதவி செய்யும்படியாக தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே இவருடைய உதவியின் மூலியமாகத்தான் நாம் இந்த காரியத்திலிருந்து நாம் மீண்டு வர முடியும். And sometimes even the people also try to deceive us through the gossip. So many negative things, so much of garbage like a corporation lorry. We try to allow all those things with all our heart into our minds. எனவே அநேக வேளைகளில் நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் அநேக விதமான குப்பையான அசுத்தமான காரியங்களை நம்முடைய மனதில் அவர்கள் புகுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். When we know that something is wrong with our talk with others or hearing, see, communication is between hearing and talking. So if you are listening wrongly also, we need to control, and speaking also we need to control. So whatever is coming wrong into our ears, we need to run away from that and stop those things not to come inside. எனவே ஜனங்களோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன பேசுகிறார்கள், நமக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசக்கூடியவர்களாக இருப்பார்களானால் நாம் அந்த காரியத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய காரியங்களை, எண்ணங்கள், சிந்தனைகளை விதமாக தேவனுக்கு விரோதமாக வருகிறதோ அந்த காரியத்தையும் நாம் அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். 1 Timothy chapter 5:11 says, எனவே அங்கு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. First Timothy 5:11 verse. But thou, O man of God, flee these things and follow after righteousness, godliness, faith, love, patience, and meekness. 1 Timothy 5 chapter 5 verses 11 sister. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இளம் வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்துக் கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் பொழுது விவாகம் பண்ண. 1 Timothy auntie. 1 Timothy 5th chapter. Yeah, I am reading the 1 Timothy 5th chapter 11th verse auntie. Oh, sorry Thambi, 6th chapter 11th verse. 6th 11th, okay. Sorry. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. So here what is exhorted here is the only way to live successfully is to flee from sin.
எனவே இங்கு சொல்லப்படுகிற காரியம், நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை விட்டு விலகி நாம் ஓட வேண்டும். And follow after godly things. எனவே தேவனுடைய காரியங்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். What are those godly things? Like you follow after righteousness, doing the right things. எனவே அங்கு நீதியான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். And godliness. அங்கு தேவ பக்தியை நாம் பின்பற்ற வேண்டும். Faith. விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும். Many times so much of unfaith is like a temptation for us not to believe God when we are sick or when we are having problems in our life. எனவே அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், பிரச்சனைகள், விசேஷமாக வியாதி வரும்பொழுது நமக்குள்ளாக இந்த அவிசுவாசமானது ஆழமாக தெரிய செய்யக்கூடியதாக இருக்கிறது. And automatically the patience will go down. எனவே இயற்கையாவே நம்முடைய பொறுமையானது அது கீழே போகக்கூடியதாக இருக்கும். And meekness will not be seen at all. The gentleness or meekness is the same. That won't be seen. எனவே அங்கு அந்த ஒரு சமநிலையானது நமக்குள்ளாக இல்லாததை நாம் உணர முடியும். So these things Paul says to follow. எனவே இந்த காரியங்களை பின்பற்றும்படியாக பவுல் சொல்லுகிறார். So for that, how we will get all these beautiful sacred things is only in the presence of God. எனவே இவ்விதமான அருமையான காரியங்கள் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் இருக்கும்போது மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். And only God's word, again and again, God hints us to come closer to God through the word of God. எனவே தேவனுடைய வார்த்தையானது நம்மளை இவ்விதமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்பும்படியாக அது உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது. Now, how to change our mind is, we have to replace the things with the godly things so that the old dirty things will go away. நாம் எப்படி இந்த காரியத்திலிருந்து மீண்டு வர முடியும், எப்படி இதை மாற்ற முடியும் என்று சொன்னால், நாம் அந்த அவிதமான அசுத்த காரியங்களுக்கு பதிலாக தேவனுடைய காரியங்களை நம்முடைய மனதில் நாம் வைக்க வேண்டும். For example, when you take a dirty muddy water of jug full of mud water, you want to clean it or you want to sing, you have to pour the clean water continuously from the tap, then only it will go. Of course, we throw it off like that, but when you really want to see how the brown water turns to white is by continuous flow of the tap water into that clean water. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜாடியில் ஒரு சகதி நிறைந்த மண் நிறைந்த ஒரு தண்ணியை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த மண்ணை சுத்தம் பண்ணும்படியாக அந்த பைப்பில் நீங்கள் தண்ணி அது விட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் அந்த அழுக்கானது சுத்திகரிக்கப்பட்டு மீண்டுமாக நமக்கு ஒரு நல்ல தண்ணி அதில் கிடைக்கும். Because the mind is in such a way that we can't catch hold of something and we can't throw it off. It is all in the imaginations, our emotions, our thinking, our feelings, all those things. How can we remove it the physical way? We can't do that. Only by pouring the word of God continuously, then automatically the mud water will go and the clear water will be seen. எனவே நம்முடைய மனதானது அநேக அசுத்த காரியங்களை, எண்ணங்கள், சிந்தனைகள், விதமான காரியங்களால் நிரம்பி இருக்கிறது. அது எப்படி சுத்திகரிக்கப்படும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையாகிய தண்ணீர் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஊற்றப்படும் பொழுது அது நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லா அழுக்கையும் அது சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. So with what all you need to fill is, it is given in Philippians chapter 4, 8th verse. எனவே பிலிப்பியர் 4:8 விதமான காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கிறது. Finally, brethren, whatsoever things are true, whatsoever things are honest, whatsoever things are just, whatsoever things are pure, whatsoever things are lovely, whatsoever things are good report, if there be any virtue and if there be any praise, think on those things. கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Think. So that Paul is very particularly saying that thinking is so important in a person's life. எனவே பவுல் இங்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், இந்த சிந்தித்துக்கொள், சிந்தனை என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Evil communications we learn very fast, but the good communications we learn it very harder way.
எனவே பொல்லாத காரியங்களை நாம் சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நல்ல ஈவுகளை, நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள நாம் தாமதிக்கிறோம். If somebody has grieved us and hurt us, that we quickly we understand and keep remembering for years together. நமக்கு விரோதமாக பொல்லாப்பு, நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும் யாராவது செய்வார்களானால் நாம் அந்த காரியங்களை உடனடியாக நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வைத்து நாம் கவலைப்படக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். Anything which we like wrong, I mean whatever is not of God, sometimes if we are liking those things we remember very easily. எனவே தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்களை நாம் சுலபமாக மனதில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். It may be quite opposite to what we have seen. So that's why what Paul says is, whatever is true, you remember that, think that. எனவே பவுல் இதுக்காக தான் சொல்லுகிறார், எது உண்மை உள்ளவைகளோ அதையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். Honest, we have to be very honest with God and with people. எனவே அங்கு தேவனோடு கூட நாம் ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். Even with people, something inside and something outside cannot be dramatized. எனவே நாம் உள்ளத்துக்குள்ள ஒண்ணு வைத்துக்கொண்டு வெளியே ஒரு காரியங்களை நாம் பேச முடியாது. And whatsoever is just, whatever is right, only we need to think on those things and do those things. எனவே நீதி உள்ளவைகள் எவைகளோ அதையே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். Pure things. Pure means there is no adultery or anything which is against God's word. எனவே அங்கு அந்த ஒழுக்கத்தை குறித்து பேசும்பொழுது அங்க விபச்சாரம், வேசித்தனம், விதமான காரியங்கள் நமக்குள்ளாக எந்த விதத்திலும் இருக்கக்கூடாது. And what is lovely in the sight, these are all in the sight of God, lovely to God. When God he listens to our conversation, he should feel that, oh, very nicely my children are talking. That kind of lovely speeches or talks, communication we should have. எனவே அங்கு அற்புதமான காரியங்கள் நாம் மக்கள் மத்தியில் பேசும் பொழுது தேவன், ஓ என் ஜனங்கள் விதமாக அருமையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் நம்மளை பாராட்டக்கூடிய அந்த காரியமாக இருக்கிறது. Think of good report. All the time we remember bad reports only. But Paul is telling us to remember good reports. எனவே அங்கு நல்ல காரியங்களை குறித்து நாம் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். And if there is anything to be praised, to appreciate somebody, not all the time fault finding, think of those things. எனவே அநேக நேரங்களில் நாம் மற்றவர்களை குறித்து குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பாராட்டக்கூடியவர்களாக, அதை நாம் ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். Even when you can just say some words that today you look better, or your face is looking healthier, or I think you are improving, such kind of encouraging words, like you can praise people to encourage them. Even if discouragement is there, they will be lifted up. எனவே நாம் ஜனங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள், நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள், நேற்றை விட இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னேற்றம் உங்களிடத்தில் தெரிகிறது என்று சொல்லி விதமாக நாம் பாசிட்டிவான நல்ல காரியங்களை பேசும் பொழுது அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். And sometimes when they were so sick last week, and this time if we see them, oh, you look very healthy now, your face is looking very healthy. Such kind of words will make their disease to even go for, I mean, they are relieved in their mind, like. எனவே ஒரு வியாதிப்பட்ட மனுஷனை நாம் பார்க்கும் பொழுது, ஓ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீர்கள், நேற்றை விட இன்றைக்கு நல்லா இருக்கிறீர்கள், உங்களுடைய ஆரோக்கியம் முன்னேறி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி விதமாக நாம் சொல்லும் பொழுது அவர்கள் உண்மையிலேயே அவருடைய மனதில் ஒரு விடுதலை, ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். This kind of communication we need to learn. It is very hard, but we have to. There's no other way for us except to learn. எனவே விதமான காரியங்களை நாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா விதமான காரியங்கள் தான் அது ஜனங்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாக, விசுவாசத்தில் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. And it's very difficult sometimes. It's not that easy as we preach. It's very difficult, but still we have to learn. There's no other way. எனவே நாம் பிரசங்கிக்கக்கூடிய அளவிற்கு அது சுலபமான காரியம் இல்லை. ஆனாலும் கூட நாம் இவ்விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். No, we may preach nicely, but when it comes to us also, we need to learn those things. We need to appreciate. We need to humble, and many times we fail in that. எனவே அநேக வேளைகளில் நாம் பிரசங்கிக்கலாம், ஆனால் நம்ம சொந்த வாழ்க்கையில் விதமான காரியங்கள் வரும்பொழுது
நாம் அதில் தவறக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். So when we look to Psalms 101 verse 3, எனவே சங்கீதம் 101 சங்கீதம் 3 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது here David says, I will set no wicked thing before mine eyes. I hate the work of them that turn aside. It shall not cleave to me. எனவே இங்கு 101 வசனத்தில் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகிறவளின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. So King David is drawing a line there. எனவே இங்கு தாவீது இங்கு ஒரு எல்லைக்குறியை அவர் குறிக்கிறார். Number one, he's drawing a line and saying that I will not put anything that is wicked before my eyes. எனவே தேவனுக்கு விரோதமான தீங்கான காரியத்தை என் கண்முன்னாக ஒருபோதும் நான் வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். When you read the whole chapter, it is all how he is very careful about the wrong people, wrong type of behaviors. All those things he is not allowing in his palace or in front of him like. எனவே இந்த முழு அதிகாரத்தை நீ வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி தவறான மக்கள் தவறான காரியங்களை செய்யக்கூடியவர்களை அவர் விலக்கி வைத்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்ததாக அங்கு சொல்லப்படுகிறது. Number one, he draws the line. Number two, he hates the deeds of the wicked. எனவே அங்கு ஒரு எல்லைக்கோட்டை அவர் குறித்து வைத்துக் கொள்கிறார். மற்றபடி தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவருடைய கண்களை விட்டு அகற்றி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். He's hating those wicked things. எனவே அவர் அந்த பொல்லாத காரியத்தை வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். So it says, I hate the work of them. எனவே அவருடைய கிரியை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். And lastly he says, and declare that it shall not cleave to me. எனவே கடைசியாக அவர் சொல்கிறார், அது என்னை பற்றாது என்று சொல்கிறார். So these three things we have to draw a line and say that idukku mele, I mean more than this, I will try my level best not to allow any wicked things to come into my eyes. Now through the eyes, what all is going, we have to draw a line saying that this kind of things I'm not going to see at all. We must cut it out. நாம் ஒரு எல்லைக்குறியை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அசுத்தமான எண்ணங்கள், சிந்தனைகள், பார்வைகள் மீண்டுமாக எனக்குள்ளாக வராதபடி நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்லி நாம் உறுதி எடுக்க வேண்டும். If we have to overcome that, we should hate it. எனவே நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் வெறுக்க வேண்டும். And we should tell with our mouth, we should declare that it will not even touch me. எனவே நாம் நம்முடைய வாயின் மூலமாக அதை அறிக்கை செய்ய வேண்டும். இந்த காரியம் என்னை தொடாது என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ண வேண்டும். So that's the reason why he had that deep hatredness for sin. எனவே அதுதான் அவர் எவ்விதமாக அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு தன்மையை அது கொண்டிருப்பது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். We will turn to 1 Peter chapter 4, 5th verse. நாம் அடுத்ததாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நாம் திருப்புவோம். 1 Peter chapter 4, 5th verse. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Who shall give account to him that is ready to judge the quick and the dead? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். So here we are warned about the judgment if we don't obey to what all we have heard till now. எனவே இங்கு நாம் எந்த காரியத்தை செய்யக்கூடாதோ அதை நாம் செய்யும் பொழுது நமக்காக ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். And like when we really want to turn to God, there may be some peer pressures, our own colleagues or our own relatives or parents, or they may bring some pressure on us not to go forward spiritually. எனவே நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனிடத்தில் நாம் கிட்டி சேரும் பொழுது, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் பொழுது நம்முடைய சொந்த உறவினர்கள், நண்பர்களே கூட நமக்கு ஒரு பெரிய தடை கற்களாக நம்மை ஒடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். They may be telling, oh, till now you did all these things, whatever we are doing now, and now you are showing that as though you are a very great person, very holy person. We know what all you did till now. That way they may criticize us and mock us. எனவே அவர்கள் விதமாக நம்மை சொல்ல முடியும், நீங்கள் இவ்வளவு நாளாக நாங்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தையும் இந்த காரியத்தையும் நீங்களும் செய்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது பெரிய பரிசுத்தவான்கள் போல் நீங்கள் உங்களை காட்டிக் கொள்வீர்கள் என்பதாக அவர் சொல்லுவார்கள். But one thing should
should not touch us is the previous things which we liked so much, which we did along with them, those things should not again touch us and arouse that liking towards that. எனவே ஒரு காரியத்தை நாம் தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டும். ஏற்கனவே நமக்குள்ளாக இருந்த பழைய பாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் மீண்டுமாக நாம் ஆண்டவரை அறிந்த பின்பாக ஒருபோதும் அதை நம்மிடத்தில் அண்டாதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். Many times it is very difficult to run away from people because we have to live in this society, be in the midst of the world, but still be having our priorities and our love for God more than them. எனவே நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் ஓடிவிட முடியாது. ஆனால் இது விதமான ஜனங்கள் மத்தியில் நாம் ஜீவிக்க வேண்டும். ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது நாம் இவ்விதமாக அவருடைய வார்த்தைக்குள்ளாக கட்டுப்பாடாக வாழ வேண்டும். So let us not compromise with the people because of their threatenings or because of their pressure. எனவே மக்கள் நம்மளை பயமுறுத்தி நம்மளை விதமான காரியங்களை சொல்லும் பொழுது அவளோடு கூட நாம் ஒருபோதும் ஒத்து போக கூடாது. So let us turn to Romans chapter 1, 32nd verse. எனவே ரோமர் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துக்கு நாம் திருப்புவோம். Here it says, who knowing the judgment of God, that they which commit such things are worthy of death, not only do the same, but have pleasure in them that do them. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்து நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்ததும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். So now we have decided that we are going to take a stand, even if it is our family or peer pressures, we are going to take a stand. So we need to remember this verse that we are going to be judged. எனவே நாம் விதமாக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த குடும்பத்தில் உறவினராக இருந்தாலும் போது கூட நாம் ஒரு நாளைக்கு நியாயம் தீர்க்கப்படுகிறோம். எனவே நாம் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். When we get into such kind of temptation, first we should ask one question: am I taking pleasure in sin again? எனவே விதமான சோதனைகள் நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் மீண்டுமாக இந்த பாவத்துக்குள்ளாக விழப்போகிறேனா என்று சொல்லி நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். Are we interested in the gossip again? மீண்டுமாக விதமான அசுத்த காரியங்களை கேட்கிறதுக்கு நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோமா? Are we trying to enjoy the wrong things which come through the eyes or through ears? எனவே நம்ம கண்களின் மூலமாக செவிகளின் மூலமாக அசுத்தமான காரியங்கள் வருகிறதை நாம் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்கிறோமா? No problem, only very little, only once in a way, little bit of jokes only I am listening, or something small only. This is God won't. God is a God of love. He will forgive me, and thinking in that way, let us not compromise. எனவே இது ஒரு சாதாரண சின்ன காரியம்தான். இது ஏதோ ஒரு ஜோக்கான சிரிப்பான காரியம்தான். எனவே தேவன் இந்த காரியத்தை கூட அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி நாம் இவ்விதமாக நம்மை சமாதானப்படுத்திக் கொள்ள கூடாது. Here in 32nd verse which we read now, it says, God, who knowing the judgment of God, that they which commit such things are worthy of death, not only who did the sin, but who take pleasure in, not only do the same, but have pleasure in them that do them. If we have pleasure in them also, though we don't do, when we say, okay, that's okay, I am not doing, but I am happy with you when you are doing, even such people also will be judged. எனவே இந்த வசனத்தில் விதமாக சொல்லுகிறது, இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக தேவன் தீர்மானிக்கிற நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நாம் இந்த காரியத்தை செய்யாட்டியும் கூட மற்றவர்கள் செய்வதை நாம் ஒப்புக்கொள்ளுவர்களாக சமரசம் பண்ணக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதுவும் பாவமாக எண்ணப்படும். We cannot say what you are doing is right when we know that it is wrong. எனவே மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியம் தவறு என்று நமக்கு தெரியும் பொழுது நாம் அதை சரி என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. Sometimes they'll come and say, sister, you tell what I'm doing is correct or not. You tell. Then with the fear, okay. So that way we should have the guts to say, no, this is wrong. So even when they are doing the sinful things, the pleasure when they are having, we should not have pleasure in them. எனவே ஒருவேளை நம்முடைய சொந்த சகோதரிகள் சபையில் உள்ளவர்கள் ஒருவேளை நம்ம இடத்தில் வந்து, சகோதரியே நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இது சரிதானே என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு தீர்மானத்தோடு, இல்லை நீ செய்கிற காரியம் தேவனுக்கு விரோதமானது, அது தவறான காரியம் என்று சொல்லி நாம் உணர்த்து கண்டித்து சொல்ல வேண்டும்.
So then we won't have the guilt in our heart. எனவே விதமாக செய்யும் பொழுது ஒருபொழுதும் நமக்குள்ளாக அந்த குற்ற உணர்வு இருக்காது. So because the judgment is coming and we may think, Lord, we have done all that, whatever we have discussed till now, what to do now? Where am I going to go? Am I going to go to hellfire? What to do, Lord? எனவே இந்த நியாய தீர்ப்பானது வரப்போகிறது. ஒருவேளை ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த நியாய தீர்ப்பு வரும் பொழுது நான் ஒருவேளை பரலோகத்துக்கு செல்வேனா இல்ல நரகத்துக்கு செல்வேனா, நான் என்ன செய்ய தெரியவில்லை என்று சொல்லி ஒரு விதமான மனதில் நமக்கு ஒரு அலக்களிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. But hope is not lost. எனவே அங்கு நம்பிக்கையானது அது ஒருபோதும் இழந்து போகக்கூடாதாக இருக்கிறது. So what we should set before our eyes and ears is seen in Psalms 16th chapter 8th verse. எனவே இங்கு சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்படுகிறது. I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be moved. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. If we keep this, even if we have committed all those things, I also have committed, I also grieved the Lord, but this word gives us hope that at least from now onwards, if we keep the Lord in front of our eyes, keeping Lord means the word of God. எனவே இந்த வசனத்தின்படி நாம் தேவனை நமக்கு முன்பாக வைக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே செய்த அவருக்கு விரோதமான செய்த காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், நாம் இந்த வசனத்தை நாம் உறுதிப்படுத்தி வைக்கும் பொழுது அது நம்மளை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. I will not be moved. That means God, you will not be shaken. எனவே அங்கு சொல்லப்படுகிறது, நான் அசைக்கப்படுவதில்லை. That hope God is giving us today. எனவே இந்த நம்பிக்கையை தான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். Because for Paul to write that 1 Corinthians 15th chapter 33rd verse saying that beware of evil communications, and that will ruin that will spoil the good manners. Why he wrote that is because he was also struggling inside his heart. எனவே அங்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பவுல் மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்போஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அவரும் கூட இந்த காரியத்தில் பாதிக்கப்பட்டவராகத்தான் இருந்தார். That we can see in Romans chapter 7 23 to 25. அது ரோமர் 7ஆம் அதிகாரம் 23, 24, 25ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கலாம். But I see another law in my member, warring against the law of my mind, and bringing me into the captivity to the law of sin, which is in my members. O wretched man that I am, who shall deliver me from the body of this death? I thank God through Jesus Christ our Lord. So then with the mind, I myself serve the law of God, but with the flesh, the law of sin. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்கிறதை காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். So he uses the words waging wars in his heart to convey that there is a struggle happening within himself. எனவே அவருடைய இருதயத்துக்குள்ளாக இவ்விதமான ஒரு போராட்டம் இருப்பதை இங்கு தெளிவாக அவர் எழுதுகிறார். So when you say the waging war means there are two things. எனவே அங்கு அந்த யுத்தமானது ரெண்டு காரியத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. One is good, one is bad. ஒன்று நன்மையான காரியங்கள், ஒன்று தீமையான காரியங்கள். Both are fighting with each other inside our mind. எனவே நம்முடைய மனதில் இந்த ரெண்டு காரியமே எப்பொழுதுமே அது சண்டை போடக்கூடியதாக இருக்கிறது. And whichever thing we feed, that will become fat and strong and that will win. எந்த காரியத்தை நாம் அதிகமாக உட்கொள்கிறோமோ அந்த காரியமானது நமக்குள்ளாக பலப்பட்டு அது புஷ்டியாக வளரும். So if now we know the struggle of our mind. He says, "Oh wretched man I am, who can deliver me?" But thank God that Jesus died for us on the cross.
Jesus paid the penalty, and we have a hope that if we go to him through the word of God and through prayers, we will get the strength to feed the right kind of thoughts. எனவே நம்முடைய மனதில் உள்ள போராட்டத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு அவர் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்ற ஒரு கேள்வியை சொல்லுகிறார். ஆனால் அதற்கு அடுத்த வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தவராக இருக்கிறார். எனவே அவர் மூலியமாக நமக்கு இந்த வெற்றி கிடைக்கிறது. Are you struggling? Am I struggling in the mind today? ஒருவேளை நானோ நீங்களோ மனதளவில் விதமான காரியங்களில் பாதிக்கப்படுகிறோமா? Lord, we want to do right things, but we are not able to do. We want to think nicely, correctly. We are not able to think. Who can deliver me? எனவே ஆண்டவரே, நான் நன்மையான காரியங்களை செய்ய விரும்புகிறேன், நன்மையான காரியங்களை யோசிக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்குள்ளாக ஒரு தீமையான காரியங்கள் எப்பொழுதும் அது போராடி கொண்டே இருக்கிறது. யார் என்னை இதிலிருந்து விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கலாம். We have an answer in the Bible. Only we need to believe that word of God. எனவே இந்த வேதாகமத்தில் நமக்கு அங்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். If we don't believe the promises of God and the writings of God, we cannot get victory. எனவே நாம் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்காதபடி ஒருபோதும் நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. So let us prepare our hearts to strengthen the good that is within us. எனவே நாம் தேவனுக்குள்ளாக நன்மையான காரியங்களில் நாம் பலப்படும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். At the same time, putting to death the evil that seeks to destroy us. எனவே அங்கு அந்த நம்மை அழிக்கக்கூடிய தீமையான காரியங்களை, பொல்லாப்பை நாம் சிலுவையில் அறையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Both are fighting, so we need to kill or destroy the wrong things which are trying to destroy us, but strengthen the strong things, good things which are trying to help us. எனவே இந்த ரெண்டு காரியமானது அது எப்பொழுதும் எதிர்மறையாக அது சண்டை போடக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த தவறான காரியத்தை நாம் சிலுவையில் அறையக்கூடியவர்களாக, நன்மையான காரியத்தை நாம் பலப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். So may the Lord help us, as Paul has already suggested and corrected us through the word of God, and the Holy Spirit is helping us to understand so many things which we did not understand, and there are God's children who can help us to understand the things in a simpler way. Let us be grateful to the cross, grateful to the death of the Lord. எனவே தேவன் விதமான காரியங்களை வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அங்கு பவுல் சொல்றது போல நாம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்த வேண்டும், தேவனுடைய வார்த்தையில் நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய காரியங்களை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தக்கூடியவராக, நம்மை எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். We have to be very careful even about the wrong doctrines which when we read in 1 Corinthians 15th chapter, if you read the whole thing, you will know they were not agreeing even for the resurrection of the Lord Jesus. எனவே இங்கு வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், அநேக தவறான போதனைகளை நாம் ஒருபோதும் கேட்கக்கூடாது, அதை உட்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை, அவர்கள் அதை மறுதலிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். If we don't believe the death and resurrection of Lord Jesus, what is remaining for us to hope? எனவே தேவனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் விசுவாசிக்க கூடாமல் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? One day we also have to be resurrected if we sleep in the Lord before his rapture. And if we don't believe that resurrection, then how we will be raptured? How will we be resurrected? ஒரு நாள் நாமும் தேவனோடு கூட அங்கு உயிர்த்தெழுவக்கூடியவர்களாக இருப்போம். நாம் ஒருவேளை விதமாக விசுவாசிக்காவிட்டால் எப்படி நாம் அந்த காரியத்தில் நாம் பங்கு கொள்ள முடியும்? But the devil is trying to twist and turn and through some wrong teachings and the wrong way of making us to understand that this is not there, that is not there, and simply argue about some things and leave off the spiritual life and be busy doing whatever we like.
எனவே பிசாசானவன் நம்மை திசை திருப்பும்படியாக நமக்குள்ளாக அவிசுவாசத்தை கொண்டு வரும்படியாக நாம் இந்த சிலுவையின் காரியத்தை மறுதளிக்கும்படியாக அநேக காரியங்களை நம்முடைய மனதுக்குள்ளாக செலுத்தக்கூடியவனாக இருக்கிறோம். எனவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இல்லாவிட்டால் நாமும் விதமான அவிசுவாசமான காரியங்களுக்குள்ள செல்லக்கூடியவர்களாக இருப்போம். Especially when we are sick, when we are becoming old, and if there is any problems like poverty or anything, such times the devil is taking the best use of the opportunity and trying to put negative things into the mind. நமக்கு வயதாகும் பொழுது, நாம் வியாதிப்படும் பொழுது, நமக்குள்ளாக வறுமை வரும் பொழுது பிசாசானவன் நமக்கு விதமான அவிசுவாசமான காரியத்தை நம்முடைய இதயத்துக்குள்ளாக கொண்டு வந்து தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியவனாக இருக்கிறார். Whatever may be the situation, God's word is faithful. எனவே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையானது நமக்குள்ளாக இருக்கிறது. It is permanent. It will do its work when you listen. அது நிரந்தரமாக இருக்கிறது. அது தனக்கு தன்னுடைய வேலையை செய்ய வேண்டிய வேலையை அது சரியாக நமக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது. What is our duty? Fear the Lord and listen to God's word, read the God's word and be in communion with the Lord. நம்முடைய வேலை என்னவென்றால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும். As David kept the word in front of him and hated the wicked things, we also need, as Paul said, there is victory through the blood of Jesus, through the cross, because Jesus has stepped into our place. எனவே தாவீது அந்த சங்கீதம் 119:9 விரோதமாக சொல்லுகிறார், நான் பாவம் செய்யாதபடி என்னுடைய இருதயத்தில் உடைய வார்த்தையை நான் வைத்தேன் என்று சொல்லுகிறார். எனவே நாமும் கூட இயேசு ஆண்டவருடைய அந்த சிலுவையின் காரியங்களை நாம் நம்முடைய இருதயத்தில் வைக்கும் பொழுது நாம் பாவத்தை வெறுத்து ஓடக்கூடியவர்களாக இருப்போம். So this is all we need to do. May the Lord help us to fear God and be careful, be sober, be vigilant from which side the temptation is coming, and take care of our communications and talk to God, talk to our mind and control our mind through our spiritual spirit-filled communication, saying that mind, you come under the control of the Spirit and you be under the control of the Spirit of God, then we will see the victory. எனவே அருமையானவர்களே, நாம் விதமான அநேக காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். எனவே நாம் விசுவாசத்தில், ஜெபத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளை வழிநடத்தும்படியாக, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்முடைய மனது, இருதயம் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும்படியாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவ்விதமான காரியங்களில் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கும் பொழுது நம்மை தேவன் வழி நடத்துவார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, Lord, we thank you and praise you for this time of prayer. எங்கள் அன்பான பரமபிதாவே, இந்த அருமையான வேளைக்காக, இந்த அருமையான தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, I need this message, Lord. ஆண்டவரே, எனக்கு இந்த செய்தி தேவை உள்ளதாக இருக்கிறது. I want my mind to be blessed by you and be delivered from all the wrong communications which the devil is trying to introduce into my mind. எனவே எனக்கு என்னுடைய மனதானது உம்முடைய ஆளுகைக்குள்ளாக, உம்முடைய காரியத்துக்குள்ளாக அது இருக்கும்படியாக அந்த ஆளுகை எனக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Help me to have the right kind of communication through the word of God into my mind. எனவே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சரியான வழியில் நான் நடக்கும்படியாக, சரியான வார்த்தையினுடைய இருதயத்துக்குள்ளாக போகும்படியாக நீர் உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். And with that I will be able to take a stand in the time of temptation. எனவே சோதனையின் நேரத்தில் அப்பொழுது நான் ஒரு முடிவெடுத்து தீர்மானத்தோடு நான் நிற்க முடியும். And I can say like David that I will be able to stand because I kept the word of God in front of me. எனவே தாவீதை போல நான் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை நான் வைத்தேன் என்று சொல்லி நாம் உறுதியாக சொல்ல முடியும். And as Paul told Christ, because of Christ I am delivered. எனவே பவுல் விதமாக சொன்னார், கிறிஸ்துவின் மூலமாக நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று சொன்னார். So the Christ and the word, when it is in front of us, Lord, we are going to see the victory and we are going to see the blessing. கிறிஸ்துவும் தேவனுடைய வார்த்தையும் எங்கள் முன்பாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் வெற்றியை, ஒரு விடுதலையை நாங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரே, help us to believe that and, oh Lord, practice it. ஆண்டவரே, நாங்கள் அதை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் அது செய்ய எனக்கு பலன் தாரும்.
Bless all of us who are hearing this word and who are going to hear the word, and make us to understand the deeper meaning of it. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும், கேட்க போகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Especially let this change my own life, Lord. ஆண்டவரே என்னுடைய சொந்த வாழ்க்கையில் மாற்றப்படட்டும். I hand over my life into your hands. என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய கரத்துக்குள்ளாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். You take control of me from head to foot. ஆண்டவரே நீர் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். In Jesus' name I humbly pray, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். Amen.